ஏய் இது செம்ம ஃபீஸ், இது செம்மையா அழகா இருக்குடா மச்சான், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணா அவ அழகா இருக்கணும். அழகா இருந்தா தானே வந்து பேசுவாங்க. அதுக்கு அவ என்னென்ன பண்ணணும்? இந்த முகம் எங்க அப்பாவோட அடையாளம். முழுக்க இதெல்லாம் மாறி ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்கு. குளிக்கும்போது என் ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு நான் கண்ணாடியில பார்க்கும்போது என்னோட உறுப்பு எனக்கு என்னுடைய ஆண் உறுப்பு அதை பார்த்தா எனக்கு அருவருப்பு, எனக்கு பிடிக்காது. அங்க தேவையில்லை அது. அப்படியாப்பட்டது வேண்டாம். நானே தன்னைத்தானே அற்ற திருநங்கை எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல இந்த சிலவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ஹேர் இருக்கும். நான் சரி பண்ணணும். லேசர் சர்ஜரி பண்றதுக்கு 64,000. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்து முழுக்க அப்படியே ஒரு பெண்ணாவே மாறி அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி யாராவது ஃபுல்லாவே A to Z மாதிரி பண்றவங்க யாரும் கிடையாது. பாலியல் தொழில் பண்ணும்போது அந்த ஆக்சுவலா சின்ன பொண்ணுனா ஒரு அமௌண்ட், இல்ல பெரியவங்கன்னா ஒரு அமௌண்ட், அது மாதிரி என்ன? சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் கிடையாது. உடல் அமைப்பு ஃபேர், இதுதான் அங்க மெயின். அந்த இருட்டில் வந்து நீ உன்னுடைய வயசெல்லாம் கேட்க போறது இல்லை. காரணம் யூஸே தெரியாம செக்ஸ் பண்ண திருநங்கைகள்லாம் இருக்கிறாங்க. அதால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதிகபட்சமா தமிழ்நாட்டுல வந்து இந்த எக்ஸ்ஐவின்றது பரவுறதுக்கு திருநங்கை தான் ஒரு மிகப்பெரிய காரணம். அது போய் அது போய் ஏன்னா திருநங்கை மட்டும் தான் செக்ஸ் பண்றாங்க, வேற யாரும் செக்ஸ் பண்ணலையா? ஒரு மூத்த திருநங்கை ஒரு திருநங்கைக்கு ஆப்ரேட் பண்ணணும்னாக்கா அது ஊசி இதெல்லாம் இல்லாம அது ஒரு முடிச்சு மாதிரி அந்த பென்னிஸையும் விதையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருவாங்க. ஒரு 1 hour விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு கத்தி எடுத்து மொத்தமா எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சர்ஜரிலாம் இருந்துச்சு. அதுல வந்து பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க, இறந்தவங்களும் இருக்கிறாங்க. ப்ராப்பரா அந்த மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் வச்சு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிலாம் கிடையாது. ப்ராப்பர் சர்ஜரி கிடையாது அப்பெல்லாம். அரசாங்கத்துக்கு புறம்பா பண்றதா? ஆமா, அரசாங்கத்துக்கு புறம்பா பண்ணியிருந்தாங்க. அப்போ அப்படி தொழில் பண்றதுக்காக நாங்க பெண்ணா மாறல. என்னுடைய அடுத்தவனுடைய பார்வைக்கு நான் பெண்ணா இருக்கணும். என் ஃபேமிலி மக்கள் இவன் போட்ட மாதிரி இருந்தாலும் இவ்வளவு அழகாயிட்டானேன்ற ஒரு ஆச்சரியக்குறி வரணும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட வந்து 2 சிறப்பு ஆளுமைகள் இருக்காங்க. திருநங்கை கோமதி அவர்கள், திருநங்கை சனா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம். 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 அந்த காலகட்டத்துல இயல்பா ஒரு நைட் இன்னும் பாலியல் தொழிலுக்கு போறாங்க அப்படின்னா 1 ஹவருக்கு இவ்வளவு பேமெண்ட் இருக்கும்ல. அப்ப வந்து ஏன்னா நீங்க இந்த ₹1 50 பேர் சொன்னதால கேட்கிறேன். அப்ப அந்த தொகை எவ்வளவு இருக்கு? அப்பெல்லாம் பாலியல் தொழில் பண்றதுக்கு ₹20, நான் ₹30, இவ்வளவு பைசா கொடுத்தாக்கா செக் பண்ணி போயிடுவாங்க. ஒரு நாள் 20, ஒரு நாள் பூரா கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் இருக்கும். ஸ்பாட்னா எப்படி சொல்றது உங்களுக்கு? இப்போ கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல கிண்டில இறங்கிட்டு அவங்க அந்த கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு போகணும். அந்த வேலை வந்து கொஞ்சம் முள் பதாரா இருக்கும். அதுல ஒரு மோட்டர் செட் இருக்கும். அங்க ஒரு 2 பேர் நிப்பாங்க, திருநங்கைங்க. அந்த பக்கமா இறங்கி போற இளைஞருங்க யாராவது பாத்துட்டாங்கன்னா அந்த பக்கம் இது உள்ள போயிடுவாங்க. ₹20 இல்ல ₹30 தான் கொடுப்பாங்க ஒரு செக்ஸுக்கு. அந்த மோட்டர் செட் பின்னாடி போயிட்டு கச்சமச்சா பண்ணிட்டு அவன் போயிடுவான், இவங்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ₹30, ₹40, ₹50 மேல இது அப்பெல்லாம் கிடைக்காது. அப்ப இந்த காண்டம் அத மாதிரி விஷயம் காண்டமே ₹30 நினைக்கிறேன். இப்ப அது ஃப்ரீ காண்டம் அப்பத்துல இருந்தே கொடுத்துருக்காங்களே கவர்மெண்ட்ல. எனக்கு புரியல. அது ஃப்ரீ காண்டம் கவர்மெண்ட்ல எப்பவுமே இருக்கும். இல்ல இப்ப எனக்கு வந்து கவர்மெண்ட்ல அரிசினா நம்ம ரேஷன் கடையில போயிட்டு நம்ம அரிசி வாங்குவோம். ஆமா, இல்ல மண்ணெண்ணெய் ஏதோ அந்த விஷயம் எல்லா சுகாதார நிலையத்திலயும் வாசல்லயே ஒரு பெட்டி நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம வேண்டியதை கொஞ்சம் எடுத்துன்னு வர வேண்டியது அங்க போயிட்டு. எல்லா இடத்துலயும் இருக்குது இப்போ. இப்ப இல்ல, அப்பத்துல இருந்து இருக்குது. ஆக்சுவலா நம்ம வாங்கலாம் முடியாது. வாங்கணும்னா வாங்கலாம், அது காஸ்ட்லியா. இப்பயே ₹30 நீங்க தான் சொல்றீங்க ஒரு பீஸ் ₹30. அப்ப என்ன ஒரு ₹10 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்குற ₹30 இதுக்கு நான் எப்படி ₹10 கொடுத்து காண்டம் வாங்குவேன்? டெய்லி போகும்போது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து. ஆமா, ஒரு 20-30 எடுத்து ஜாக்கெட் வச்சுன்னு போயிட்டாங்கன்னா அதுல ஒண்ணு யூஸ் பண்ணிப்பாங்க. இதுல என்னன்னா ஒரு காலகட்டத்துல அந்த காண்டம் யூஸே தெரியாம செக்ஸ் பண்ண திருநங்கைகள்லாம் இருக்கிறாங்க. அதால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. காண்டம் யூசேஜ் தெரியாம. இப்ப 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தானே காண்டம் யூசேஜ் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் தெரியாது இல்லையா? ஆனா இப்ப அதே கேள்விதான் உங்க சைட்லயும். இப்ப கேஷுவலா ஒரு திருநங்கை போறோம் இல்ல 1 டே நைட் இத மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, சிம்பிளா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த பாலியல் தொழிலை பத்தின ஒரு உணர்வு, அந்த புரிதல், அதை கூட நீங்க சொல்லலாம். கோமதி மேடம்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெரியவங்க, நிறைய பெரியவங்க திருநங்கைகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் முன் காலத்துல வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சதுனால இன்னைக்கு என்ன மாதிரி இருக்க இளம் திருநங்கைகள்லாம் ஃப்ரீடமா இருக்காங்க.
படிச்சா வேலைக்கு தான் போகணும், எனக்கு பிடிச்சா நான் இந்த பாலியல் தொழில் பண்றேன், எனக்கு பிடிச்சா நான் பெக்கிங் பண்றேன், அப்படிதான் இருக்காங்க. யாரையும் கட்டாயப்படுத்தினாங்க. இப்ப நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து ஒரு திருநங்கை ஒன் டே நைட்டுக்கோ இல்ல 1 ஹவருக்கோ எவ்வளவு பே வாங்குறாங்க நீங்க? இப்போ ஒரு இளம் திருநங்கை ஒரு தந்தா ஸ்பாட்ல நிக்கிறாங்க, ஒரு கிளைண்ட் வரான்னா எப்படியும் 2000 3000 இல்லாம அவங்க கிட்ட பேசுறது கம்மி, அது கம்மி பேசுறது கிடையாது, அது கம்மி வாங்குறது கிடையாது. ரூமா சரி இல்ல 1 ஹவர் அப்படின்ற. ஆமா, 1 ஹவர் 2 ஹவர் 1 ஹவரு என்னுடைய பைசா, ரூமுக்கு தனி பைசா, நான் கூட்டு போற ரூமுக்கு நீ தனியா கொடுத்துடணும், அந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. பாலியல் தொழில் பண்ணும்போது அந்த ஆக்சுவலா சின்ன பொண்ணுனா ஒரு அமௌண்ட் இல்ல பெரியவங்கன்னா ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி என்ன? சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் கிடையாது, உடல் அமைப்பு ஃபேர், இதுதான் அங்க மெயின். அந்த இருட்டுல வந்து நீ உன்னுடைய வயசெல்லாம் கேட்க போறது இல்ல. நீ ஃபேரா இருக்கிறியா, லுக்கா இருக்கிறியா, எனக்கு பிடிச்சிருக்குதா, வா, அவ்வளவுதான். அதிகபட்சமா தமிழ்நாட்டுல வந்து இந்த எச்ஐவின்றது பரவுனதுக்கு திருநங்கை தான் ஒரு மிகப்பெரிய காரணம்ன்றாங்க. அது போய் அது போய் ஏன்னா திருநங்கை மட்டும் தான் செக்ஸ் பண்றாங்க, வேற யாரும் செக்ஸ் பண்ணலையா என்ன? ஓகே. இல்ல எனக்கு என்னன்னா அந்த காண்டம் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலகட்டத்துல செக்ஸ்ன்றது தெரியாத ஒரு இதுல வந்து எங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து திருநங்கையால் தான் எச்ஐவி பரவுதுன்றதுல ஏத்துக்க முடியாத உண்மை. இதை ஏத்துக்க முடியாது போய். திருநங்கைகள் வந்து கம்மியானவங்க தான், ஆண் பெண் தான் அதிகமானவங்க. அப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு 3 திருநங்கை தான், அந்த 3 திருநங்கையினால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருமா? அந்த ஊர்ல ஒரு 1000 ஆம்பளைங்க 1000 பொம்பளைங்க இருக்காங்க, அப்ப யாரால அதிகமா ப்ராப்ளம் வரும்? அவங்களாலதான் வரும். இந்த உங்களுடைய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வாழ்ந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு திருநங்கை அறுவை சிகிச்சை பண்றதுக்கு இலவசமா பண்ணீங்கன்னா? இல்ல, எங்க நான் பண்ணும் போதெல்லாம் கவர்மெண்ட் வந்து இலவசமா அறிவிக்கல, நாங்கெல்லாம் வந்து பைசா கொடுத்துதான் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து இங்க இருந்து கடப்பாக்கு போகணும், இங்க இருந்து திண்டுக்கல் போகணும், அந்த இடத்துங்கள தான் இருந்தது. அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுல சர்ஜரி தான். அது வந்து ப்ராப்பரா அந்த மாதிரி ஆபரேஷன் தியேட்டர் வச்சு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிலாம் கிடையாது, ப்ராப்பர் சர்ஜரி கிடையாது அப்பெல்லாம். அரசாங்கத்துக்கு புறம்பா பண்றதா? ஆமா, அரசாங்கத்துக்கு புறம்பா பண்ணியிருந்தாங்க அப்போ. அப்போ திருநங்கைங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தாயமான்ற கையெல்லாம் இருந்தது. ஒரு மூத்த திருநங்கை ஒரு திருநங்கைக்கு ஆப்ரேட் பண்ணணும்னாக்கா அது ஊசி இதெல்லாம் இல்லாம அது ஒரு முடிச்சு மாதிரி அந்த பென்னிஸையும் விதையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருவாங்க, ஒரு 1 ஹவர் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ஒரு கத்தி எடுத்து மொத்தமா எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் இருந்துச்சு. அதுல வந்து பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க, இறந்தவங்களும் இருக்கிறாங்க. அது தாண்டி போனதுக்கு அப்புறமா டாக்டருங்க, அந்த கம்பவுண்டருங்க சொல்லுவாங்க, டாக்டர் கிட்ட எடுபடி வேலை செஞ்சவங்க, அவங்க கிட்ட போயிட்டு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சாங்க. பல்லு புடுங்கன்னா ஒரு மருத்துவ ஊசி போடுவாங்க இல்லைங்களா, அந்த ஊசி பெண்ணி சுத்தி போட்டுட்டு மருந்து போனதும் சிசர் வச்சு கட் பண்ணி அங்க அந்த டாக்கா போட்டு அந்த யூரின் போற இடத்த மட்டும் விட்டுட்டு மத்த டாக்கா போட்டு விட்டுருவாங்க. அது ஒரு சர்ஜரி ஆச்சு. அதுலயும் கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காம அந்த டைம்ல வந்து மார்பகத்துக்கு எல்லாம் தனியா அப்பெல்லாம் மார்பகத்துக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது. அப்பெல்லாம் வந்து மாத்திரை மருந்து தான், மாத்திரை ஊசி போட்டுக்கிட்டாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கின்னு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் ஹார்மோன் மார்பகத்தை பெருசு படுத்தினாங்க. சர்ஜரின்னு வந்தது இப்பதான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் சர்ஜரின்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, மார்பகத்து தனி சர்ஜரி கிடையாது. சிலிக்கான் சர்ஜரி 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. பெண்ணியமா இருக்கும் இல்ல நம்ம பொண்ணா வாழணும்னு ஆசைப்படுறோம். இந்த அறுவை சிகிச்சைன்றது வந்து இந்த பாலியல் தொழில் பண்றதுக்காகலாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அப்படி தொழில் பண்றதுக்காக நாங்க பெண்ணா மாறல. என்னுடைய அடுத்தவனுடைய பார்வைக்கு நான் பெண்ணா இருக்கணும். என் ஃபேமிலி மக்கள் இவன் போட்ட மாதிரி இருந்தாலும் இவ்வளவு அழகாயிட்டானேன்ற ஒரு ஆச்சரியக்குறி வரணும். நான் வந்து குளிக்கும் பொழுது என் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நான் கண்ணாடியில பார்க்கும்போது என்னோட உறுப்பு, எனக்கு ஆண் உறுப்பு பார்த்தா எனக்கு அருவருப்பு, எனக்கு பிடிக்காது, அங்க தேவை இல்லை அது. அப்படியாப்பட்டது வேண்டாம். நானே தன்னைத்தானே அத்தனை திருநங்கை எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு கிண்டல் பண்ணிட்டா, நீ வந்து ஒரு ஆண் உறுப்பு வச்சிருந்தானே இருக்கிறேன்ட்டு கிண்டல் பண்ணதுக்கு ரோட்ல தர்பீஸ் வித்துன்னு போன ஆள் கிட்ட இருந்து அந்த கத்தியை பிடுங்கி ரோட்லயே நின்று தன்னைத்தானே பிடிச்சி அடுத்த திருநங்கைலாம் இன்னும் இருக்கிறாங்க. அப்பன்னா அவங்களுக்கு எவ்வளவு வெறி, பெண்மையை வெளியே காட்டுன்ற வெறி எவ்வளவு இருக்கும் அவங்களுக்கு. இத மாதிரியான ஒரு இருக்குல்ல, ஒரு 20-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுலாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதே அறுவை சிகிச்சையில நீங்க பாக்குற ஃபெசிலிட்டி எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொன்னதுதான் அதே மாதிரி ஒரு இடத்துல இல்லீகலா ஒரு சர்ஜரி பண்ணாங்க பெங்களூர்ல. ஓகே. சோ அந்த சர்ஜரியும் வந்து ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து வெஜினா இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அனஸ்தேஷியா போட்டு ஒரு 2 ட்ரிப்ஸ் ஏத்தி, அதுவும் அந்த இடம் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா இருக்கும், பழைய வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுல கரண்ட் வேற போயிடும் சர்ஜரி பண்ணும் போதெல்லாம். அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு, செல்போன் டார்ச் வச்சுட்டு பண்ணுவாரு. 2012 நான் சொல்றது பெங்களூர்ல. அந்த ஹாஸ்பிட்டல் பேரும் சொல்லக்கூடாது.
அந்த டாக்டர் ரொம்ப வயசானவர். அந்த டாக்டர் கூட ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவ்வளோதான். அவங்க தான் பண்ணுவாங்க. பட் ப்ராப்பர் சர்ஜரி பண்ண மாட்டாங்க. இதுல இருந்து இறந்த கேஸ்கள் நிறைய பேர் நிறைய இருக்காங்க. பேர் இருக்காங்க. வெளில அதாவது தெரியவே இல்ல. சர்ஜரி பண்ணும்போது இறக்க மாட்டாங்க. சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம் யூரின் பந்த் ஆயிடும், யூரின் வராம போயிடும், சில பேருக்கு மோஷன் வராம போயிடும். சில பேருக்கு அதுல அவதிப்பட்டு இறந்தவங்களா இருக்கிறாங்க. சர்வேவோ இல்ல அப்படிலாம் வந்த மாதிரி எனக்கு இது தெரியலையே. இல்லீகலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றது 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் சர்ஜரி பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம சென்னையில கிடையாது. இல்ல ஃபாரின்ல தான் போய் பண்றாங்க. அதுவும் சில பேர்லாம் கடன்லாம் வாங்கி போய் பண்றாங்க. ஒரு பெண்மையா நம்ம ஆகணும். அது ப்ராப்பரா இருக்கணும். Okay. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் ஃபாரின்ல போய் பண்ணிக்கிறாங்க. 5 lakhs ஆகுது அதுக்கு. ஓகே, இப்ப நம்ம நார்மலா அறுவை சிகிச்சை ஒரு பெண்ணா மாறதுக்கான சிகிச்சை ஓகே, அது காமன். இப்ப வந்து இருக்கிற திணைகளை நான் பொண்ணா இருக்குன்றதுக்காக அது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்பக சிகிச்சைன்னு ஒண்ணு இருக்கு. இது இல்லாம இப்ப இருக்கிற அவங்களுடைய மாடல் துறையில என்னென்ன ஒரு உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறது, இப்போ வந்து நயன்தாரா, சமந்தா எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜரி ஆமா. எல்லாமே பண்ணிக்கிறாங்க தன்னை உடல் உறுப்பு அழகா காமிச்சுக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க முழுக்க அதாவது கால்ல இருந்து தலை முடி வரைக்கும் வந்து முழுமையா பெண்ணாவே ஆக்கணுன்றதுக்கான என்னென்ன சிகிச்சை இருக்கு, அதுக்கு என்னென்ன அமௌண்ட் இருக்கு? ஐலிட் சர்ஜரி பாத்தீங்கன்னா 24,000 ஆகுது. இந்த கண்ணு இது இருக்குல்ல, இந்த கிட்ட Okay. சதை இருக்கு. அதுக்கு வந்து 24,000 ஆகுது. ஐப்ரோ சர்ஜரிஸ் அது வந்து பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஒரு செக்ஷனுக்கு 3,000, அது 6 செக்ஷன் போடணும். நானோ பிளாஸ்டிக் நோ சர்ஜரி, அந்த நோ சர்ஜரி பண்றதுக்கு 55,000 ஆகுது. நம்ம ஊர் மணி கிடையாது, நான் சொல்றது ஃபாரின் மணி. 55 பாத் அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் க்ளோ கொடுக்கறதுக்காக டேப்லெட், சீரம்ஸ், அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் போடணும்னா ஒரு 2.5 lakhs வருது. அதுவும் செஷன்ஸ் தான், 12 செஷன் அந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் தான் போகணும். ஹேர் க்ரோத்லாம் நார்மலா நம்ம எடுக்கிற விட்டமின்ஸ் டேப்லெட் அண்ட் விட்டமின் சீரத்துலேயே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் மெயினே அதுதான், ஸ்கின் க்ளோவா இருக்கணும், ஃபேஸ் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மீறி வேற சர்ஜரி எதுவும் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சர்ஜரி பண்ணிருக்கோம், நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் போனோம்னா நாங்க மாடல் ஷூட்க்கு நிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. இல்ல இந்த சிலவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ஹேர் இருக்கும். லேசர் ஹிப் நான் சரி பண்ணணும். லேசர் சர்ஜரி பண்றதுக்கு 64,000. Okay. அது நம்ம சென்னையிலே பண்ணிக்கிறாங்க. அது 6 செக்ஷன்ஸ் பண்ணணும். பாடி ஃபுல்லா பண்ணணும்னா 1.5 lakhs கேக்குறாங்க. ஃபேஸ்க்கு 50, பாடிக்கு வந்து 90,000, 990,999 நினைக்கிறேன். அதான் 1 lakh சம்திங். அப்புறம் வந்து ஹிப் ஷேப் வேணும்னா அதுக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. அங்கேயும் சிலிக்கான் வச்சு பண்றாங்க. ஃபாரின்ல தான் பண்ணுவாங்க. நிறைய சர்ஜரிஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்து முழுக்க அப்படியே ஒரு பெண்ணாவே மாறி யாராவது ஃபுல்லா இத மாதிரி அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி யாராவது பர்சன்? ஃபுல்லாவே A to Z மாதிரி பண்றவங்க யாரும் கிடையாது. சின்ன சின்ன விஷயம், எனக்கு டம்மி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, நான் டம்மியை மட்டும் பண்ணிக்கிறேன், ஹைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க. எனக்கு மூக்கு கொஞ்சம் பெண்டா இருக்கு, மூக்கை மட்டும் சர்ஜரி பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து கண்ணு வந்து குட்டியா தெரியுது, அதை மட்டும் பண்ணிக்கலான்னு இருக்கேன். லிப்ஸே இல்லாத மாதிரி இருக்கு, லிப்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபுல்லா மாறின மாதிரி யாரும் தெரியல. A to Z. இல்ல மேபி இப்ப இருக்கிற மாடல்ஸ் எல்லாருமே அப்படிதான். இத பண்ணிட்டு தான் அதுல மாடல் ஆக முடியுமா? இல்ல நார்மலா எனக்கு என்ன நேச்சுரல்னு ஒண்ணு இருக்குல்ல, இயற்கைன்னு ஆமா. ஒண்ணு இருக்குல்ல, நான் இப்படி இருக்கேன்றது ஒண்ணு இருக்குல்ல. சோ இதுதானே என்னோட அடையாளம். ஆமா இப்ப வந்து எங்க அப்பா வச்ச பேர் என்னால மாத்த முடியாது. ஆமா. போரம்மன் ஆ. எண்ட் ஆஃப் டைம் வரை கடைசி வரை போரம்மன். எனக்கு பேர் நல்லா நான் மாத்த முடியாது. ஏன்னா அது எங்க அப்பாவோட அடையாளம். இந்த முகம் எங்க அப்பாவோட அடையாளம். இப்ப முழுக்க இதெல்லாம் மாறி ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லவா? காட் ப்ராமிஸா? நான் எத்தனை சர்ஜரி பண்ணியிருக்கேன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? மேபி நீங்க சொன்னதுல 2-3 பண்ணிருக்கலாம். அழகுக்காக நான் எத்தனை சர்ஜரி பண்ணிருக்கலாம்? அழகுக்காக ஓகே, காமனா 2 சிகிச்சை பண்றோம், அது எனக்கு தெரியும். அது விட்டுடுங்க. பாலின மாறுபாடுக்கு மார்பக சிகிச்சை ஒண்ணு. அழகுக்காக எத்தனை சர்ஜரி பண்ணிருக்கலாம்? டிஃபிகல்ட் क्वेश्चन. இல்ல எனக்கு இது இப்பதான் தெரியும். இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க क्वेश्चन கேட்டீங்க, நான் அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் எத்தனை சர்ஜரி பண்ணிருக்கலாம்? 3 வச்சுக்கலாம். 3 வச்சுக்கலாமா? நான் ஒரு சர்ஜரியும் பண்ணல, 2 தான் பண்ணேன். இது என் தற்பெருமைக்காக சொல்ல, இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கல். நான் எந்த சர்ஜரி பண்ணல. அந்த 2 தவிர்த்து வேற ஹேருக்கோ, ஸ்கின்னுக்கோ, அழகுக்கோ எதுவுமே பண்ணல. ஆனா நிறைய பேர் எனக்கு சஜெக்ஷன் பண்ணிருக்காங்க, நோஸ்க்கு பண்ணிக்கோ, இன்னும் அழகாயிடுவேன், கடவுள் கொடுத்ததே எனக்கு போதும், இதை வச்சே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த தாடி மீச அப்படிலாம் வளரவே இல்லையா? எனக்கு அதெல்லாம் வளரவே இல்லை. சின்ன வயசுல தாடி மீசையே எனக்கு வளரவே இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க இளம் வயசுலயே வெளியே வந்துட்டாங்க. இது இப்ப இன்னொரு நல்லா கேட்டுக்கங்க, பெண் தன்மை ஹார்மோன் வந்து % கணக்குல இருக்குது ஒரு மனுஷங்கிட்ட.
90% பெண் தன்மை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோன் அவங்களுக்கு பெண் தன்மை 90% அவங்க கிட்ட இருந்தா ஹேரு அதெல்லாம் வளராது அவங்களுக்கு. ஒரு 70, 80, 60% இருக்கிறவங்களுக்குலாம் வரும். 20% இருக்கிற பெண் தன்மை உள்ள ஆண்களுக்கு நிறைய வரும். 80% அவங்களுக்கு ஆண் தன்மை இருக்குல்ல, அதுக்கு உண்டானது எல்லாமே வரும். ஓகே ஓகே. அது மாதிரிதான் அந்த 20% பெண் தன்மை உள்ளவங்க முழுக்க திருநங்கைக்குள்ள வந்துட மாட்டாங்க. அந்த அழகும் கிடைக்காது. அவங்க அந்த அழகும் கிடைக்காது. அவங்க வந்து பேரன் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னா அந்த பொண்ணுக்கும் சந்தோஷப்படுத்த முடியாம இவங்க ஒரு மனசுல ஒரு பையனை நினைச்சிருப்பாங்க. அவங்க அப்படியே தவிப்பாங்க. அந்த 70% இருக்கிறவங்க ஒரு கோயில் பூசாரி மாதிரி கொண்டை வளர்த்துப்பாங்க, காது குத்திப்பாங்க, ஒரு வேஸ்ட் கட்டிக்கின்னு ஜிப்பா போட்டுன்னு இருப்பாங்க. இந்த 90% இருக்கிறாங்க தெரியுமா, இவங்க தான் வந்து சர்ஜரி வரலும் போயிட்டு நம்மள பெண்ணாக்கிக்கணும்ட்டு சர்ஜரி பண்ணிக்கிறது, ஹேர் வளர்த்துக்கிறது எல்லாமே பண்ணிக்கிறது அவங்க தான். அந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு அதிகமா தரிசனம்னா தாடி மீசை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே. இப்ப இந்த அழகுபடுத்துறதுக்குன்னே இப்ப இந்த பாலியல்ல ஈடுபடுறாங்கல்ல, சோ உங்களை பத்தி உங்களுக்கு கருத்து? அழகுபடுத்துறதுக்கே பாலியல் பாலியல் போறதுக்காக அழகுபடுத்துக்கிறவங்க. ஆமா. சோ ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப வந்து சிலவங்க நான் அறுவை சிகிச்சை பண்ணல, நான் பாலியல் தொழில் வந்துட்டேன், நான் இதை பண்ணி நான் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறேன், நான் அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு, என்ன சர்வே பண்ணிக்கணும், நான் சாப்பிடணும், நான் அதுக்காக நான் பாலியல் பண்றேன். இதை பத்தியான உங்க 2 பேர் அழகா இருந்தா தானே வந்து பேசுவாங்க. சும்மா ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசிட மாட்டாங்கல்ல. ஏய் இது செம்ம ஃபீஸ், இது செம்மையா அழகா இருக்குடா மச்சான், அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணா அவ அழகா இருக்கணும். அழகா இருந்தா தானே வந்து பேசுவாங்க. அதுக்கு அவ என்னென்ன பண்ணும், தான் கண்ணை தான் ஃபர்ஸ்ட் அழகுபடுத்துவா, தான் மூஞ்ச அழகுபடுத்துவா, தான் முடிய ஹைலைட்ஸ் பண்ணிக்குவா, தான் பண்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரியா இருக்கும். அப்படியே டோட்டலா அவ மாறிடுவா, ஃபாரின்கள் மாதிரி மாறிடுவா. பாலியல் தொழில் பண்றதுக்காக மாறுறவங்க இல்ல இதை பண்ணிட்டு இதுக்காக மாறுறாங்க, ரெண்டுமே இங்க இருக்கு இல்லையா? பால் தொழிலுக்காக மாறுறது இல்லைங்க. இப்ப அவங்க நேச்சுரலா அவங்க திருநங்கை, அவங்களுக்கு வேற சோர்ஸ் இல்ல, நான் பாலியல் தொழில் பண்ணாதான் என்னுடைய வருமானம் கிடைக்கும், அதுதான் நான் பழைக்கணும், எனக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான்ற மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு பாலியல் தொழில் வேண்டாம், நான் எதாவது ஒரு பெருக்கிற வேலை, ஒரு ஹோட்டல்ல போய் 10 பாத்திரம் கழுவுற வேலை, எந்த வேலை கிடைச்சாலும் அது நான் செய்வேன்ற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. ஆனா பாலியல் தொழில போறதுக்கு ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபேர் வேணும். ஒரு ஃபேர் இருந்தா தான் அந்த தொழிலுக்கு அது மரியாதை. அவங்க வந்து ரொம்ப ஹைட் இருக்கக்கூடாது, ஒரு கொஞ்சம் ஒரு பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம், ஹைட் வித்தியாசம் வரும் இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற திருநங்கை இருப்பாங்க, அவங்க போயிட்டு என்னதான் அழகுபடுத்தினாலும் அங்க போய் நின்னா ஒரு பிரோஜனம். கொஞ்சம் குள்ளமா நம்ம சனா மாதிரி இருக்கிற குழந்தைங்கள, உண்மைதானே இது, உண்மைதானே, இப்ப சனா மாதிரி இருக்கிற குழந்தைங்கள அழகுபடுத்தினாதான் விலை போகும். 10 ரூபாய் ஒரே மார்க்கெட்ல எல்லா காய்கறியும் கிடைக்கும், கொஞ்சம் அழுகி போன அந்த கொஞ்சம் ஒடிஞ்ச காய்கறியில விலை கம்மியா கிடைக்கும், கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷா பெருசு நிறைய பணம் கிடைக்கும். அது மாதிரிதான் கொஞ்சம் அழகு அதிகமா இருக்கிற கிட்ட பணம் நிறைய சேர்க்கலாம். அதனாலதான் திருநங்கைகள்லாம் வந்து ஃபேர் ஆகிற திருநங்கைகள்லாம் விட மாட்டாங்க, அவங்களோட வச்சுப்பாங்க. ஓகே ஓகே மேம். ஆக்சுவலி இது நீங்க இந்த ஃபேர் அந்த வெள்ளைன்னும் போது இப்ப இயல்பாவே தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு சில கட்சி வந்ததுக்கு அப்புறம் வடக்கன்ஸ் வந்துட்டாங்க, நம்மள்ட்ட பொருளாதாரம் போச்சு, வடக்குன்னு வந்துட்டாங்க, நார்த் இந்தியன் பசங்க நிறைய வந்துட்டாங்க, நமக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி மேபி வள்ளுவர் கோட்டம் நுங்கப்பாக்காவோட பார்க்கும்போது நார்த் இந்தியன் திருநங்கைகள் எக்கச்சக்கமா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒயிட்டா ரொம்ப பார்க்க கியூட்டா பொண்ணு மாதிரியே இருப்பாங்கல்ல. ஸோ இதனால தமிழ்நாட்டில் இருக்கிற சில திருநங்கைகள் பாலியல் தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்ல, அது வந்து தொழிலுக்கு போறவங்க கேட்டாதான் அது தெரியும். ஓகே, எங்களாண்ட கேட்டா அது தெரியாது. சரி, ஓகே. உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.